ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தின் முதல் நாளே மனோகாரகனான சந்திரன் விருச்சிக மனையில் உட்கார்ந்திருக்கு. இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்தில் அமர்ந்திருக்கார். சனி பகவான் மீனத்திலும் குரு பகவான் மிதுனத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் 23ஆம் தேதி அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல செவ்வாய் பகவானானது இந்த தை மாதம் 20ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மகரத்திலிருந்து எங்க கும்பத்துக்கு இடம்பெயர்கிறது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம மனையில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. ராசிநாதன் ராசியை பார்ப்பது அந்த மாதம் முழுவதும் உங்கள் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இணைவு. அதாவது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் குடும்பஸ்தானத்தில் இருக்கு. 11ஆம் அதிபதி, அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் குடும்பஸ்தானத்தில் இருக்கு. 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சபலம். அப்போ 4 பேரும் அங்கே குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தை விருத்திப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ பொருளாதார மேன்மையை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது சூரியனை போல பேசக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும். அப்போது இந்த மாதம், இந்த தை மாதம் எடுத்துட்டோம்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் சூரியனை போல அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய, அதிகார தோரணையில் பேசக்கூடிய, ஆளுமை தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் லாபாதிபதி அங்கே இருக்கார். எங்கே தனஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. கையிருப்பு பணம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பி கொண்டிருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பு. அப்போ 3ல் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும், பயணங்களை மேற்கொள்ள வைக்கும். சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ராகுன்னா பாம்பு, அப்போ ராகுன்னா வெளிநாடு. அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்கும். வெளிநாட்டு நண்பர்கள், அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள், அவர்கள் மூலமாக சிறப்புகள். அப்போ ராகுனால அந்த பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டமான தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். தைரிய வீரியத்துடன், 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியம். அப்போ தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 20ஆம் தேதி, தை மாதம் 20ஆம் தேதி அன்று, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல போய் அங்கே ராகுவோட சேரப்போகிறார். அப்போ செவ்வாய் ராகு சேர்ந்தாலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில், பெண்கள் சார்ந்த விஷயங்கள், கணவன் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா கோபம் வரும், சந்தேகம் சார்ந்த விஷயங்களை உருவாக்கும். கணவன் மனைவி, அப்போ சந்தேகம் படக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3ஆம் நபர்களின் குறுக்கீடு என்பது உங்கள் குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. 4ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார்.
4 சனி, 2க்குரியவன் 4 உட்கார்ந்திருக்கு. பணம், உங்களுடைய பணம் உங்களுடைய தாயாருக்கு செல்லக்கூடிய அமைப்பு. தாயாருடைய ஹெல்த் விஷயத்தில் மற்ற விஷயம். அப்போ உங்கள் பணம் தாயாருக்கு செல்லும். உங்கள் பணம் விவசாய நிலத்துக்கு செல்லும். அப்போ நிலம் வாங்கக்கூடிய, அது தரிசு மாதிரி இடத்தை வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்று தனஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம், அல்லது ஒரு காலி இடமாக கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு உங்கள் மனசில், ஆழ் மனசில் வந்து சென்று கொண்டிருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பு. 5ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். செவ்வாய் உச்ச பலம், நேர 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது. அப்போ பூர்வீகம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகிறது. குலதெய்வத்தை ஒரு தடவை சென்று வருவது உத்தமம். இந்த தனுசு ராசி என்பர்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள். குழந்தைகளுக்காக ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் தோணும். எது வேணா இருக்கலாம். குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இரத்தபந்த உறவுகளோட கலந்து இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் தனுசுக்கு ஏற்படுத்தும். என உறவுக்காரக கிரகம், இரத்தபந்த உறவுக்காரக கிரகமான அந்த செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்கள் இரத்தபந்த உறவுகள், சொந்தக்காரர்கள், கூட பிறந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். ஏன்னா குரு 7 இருக்கார். நீங்கள் போய் 7ஆம் இடத்தில் இருக்கீங்க. நீங்கள் தேடி போய் வரனை அமைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது சாத்தியமாகிறது. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயர்த்தமாகுவது அல்லது வரன்கள் இவர்தான் இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாமே நல்லா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வது தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பு என்பதை மைண்டில் வச்சுக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்து கொள்வது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பு. ஏன்னா 9ல் கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ அப்பாவுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. கேதுங்கிறது ஒரு பாவ கிரகம், ஒரு பாம்பு கிரகம். அங்கே பாக்கியஸ்தானத்தில், அப்பா ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பாவோட சண்டை போடக்கூடாது. இந்த உங்களுடைய பாக்கியம் சார்ந்த விஷயத்தில், அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேது 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அந்த கேதுங்கிறது பாம்பு கிரகம்ங்கிறதுனால அந்த பாம்பு ஒரு இடத்துல நிற்காது. 9ஆம் இடம் என்ன, தூரதேச பிரயாணம். அப்போ தூரதேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம்ங்கிறது உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம். அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சென்ட்ரல், ஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்று 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது பொருளாதார மேன்மையை தரும். ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா தொழில் வரக்கூடிய வருமானத்தை ஒரு சிறிய பகுதியாவது சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பாங்குங்கிறது இது தனுசுக்கு ஏற்படுத்தும். அதனால் பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஸோ லாபாதிபதியோட 9ஆம் அதிபதி 9, 11 கனெக்ட் ஆகிறதுனால லாபம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு, குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்த தனுசுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி நல்லா இருக்கு. குரு குழந்தை காரக கிரகம் உங்களையே பார்த்துட்டு இருக்கார். லாபாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கு. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு.
ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், தை மாதம் 11ஆம் தேதி, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது. அன்றைய தினம், அதாவது 9க்குரிய வந்த சூரியன் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ யாருக்கெல்லாம் பாக்கியம் இல்லை, தந்தையால் பிரச்சனை, தந்தை சார்ந்த விஷயத்தில், தந்தையினுடைய சொத்து சார்ந்த விஷயத்தில் விலகங்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதோ, அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம், கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, உயர் பதவிக்கு செல்ல முடியல, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அன்னைக்கு சிவப்பு நிற வஸ்திரத்தை அந்த சூரியனுக்கு அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து 9 நெய் தீபம் ஏற்றி உங்கள் மனசார நீங்கள் வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியம், எதுக்காக மனசு ஏங்கி கொண்டிருக்கிறதோ, எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல என்று வருத்தி கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை, விதி கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.